ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தங்கத்தோட விலை விறுவிறுன்னு ஏறி உச்சத்தை தொட்டு நிற்குது. நம்முடைய வருமானம் விறுவிறுன்னு குறைஞ்சி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டில் தங்க நகை சேரணும், பணத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது, தனதானியங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கணும், வீட்டில் ஆரோக்கியம் பெருகணும்னா மகாலட்சுமி தாயாரை இது போல் வழிபாடு செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜை செய்யணும். மகாலட்சுமி அம்மாவோட படம் இருந்தது அப்படின்னா அவங்க படத்திற்கு முன்னாடி 2 மண் அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. கட்டாயம் நெய் தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாரோட படம் இல்லைனாலும் பெருமாள் தாயார் படம் இருக்கும் இல்லையா, அவங்க படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம். நெய்வேத்தியமாக டைமண்ட் கல்கண்டுகள் வைங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ அவங்களுக்கு மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க, விநாயகரையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் பெருமாளை வேண்டிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீர் ஊற்றிக்கணும். அந்த தண்ணீரில் 2 குங்குமப்பூவை போட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த குங்குமப்பூ தீர்த்தம் தான் உங்களுக்கு பணத்தை லட்சமாக ஏற்று பீரோவில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. குங்குமப்பூ தீர்த்தத்தை தவற விடக்கூடாது. மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல மணக்க ஊதுவத்தி ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அந்த டம்ளரோட வாய் பகுதியை உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சு மூடிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே வருக வருக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே வருக வருக. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக நீங்கள் குடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தீர்த்தத்தை குடிக்கலாம், தவறில்லை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுட்டு இந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிக்கணும். இப்படி குடிக்க பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். தானாகவே வேலை செய்ய பணத்தை சம்பாதிக்க சுறுசுறுப்பாக ஓடுவீங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். நாங்கள் வேலைக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை மதிய நேரம் எங்களால் செய்ய முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இதுதான் இதோட சூட்சம ரகசியம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாது, நாங்கள் வீட்டை பூட்டிட்டு தான் போகிறோம், நாங்கள் எல்லாருமே வெளியில் போயிடுவோம்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனால் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பரிகாரம் பல மடங்கு பலனை கொடுக்கும். தவற விட்டவங்க, முடியாது வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறவங்க காலை 6 மணிலேருந்து 7 மணி, இரவு 8லேருந்து 9 மணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு லட்சமாக கோடியாக சவரன் கணக்கில் பணம் கொட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து 48 வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மொத்த கடனும் அடைவதற்குண்டான வழியை அந்த மகாலட்சுமி தாயார் காட்டி கொடுப்பாங்க. வருமானம் பெறுவதற்குண்டான வழியை மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக காட்டி கொடுப்பாங்க. சந்தோஷமாக நீங்கள் வாழ ஒரு எளிமையான வழிபாடு இது. நம்முடைய மனதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசார நம்ம இதை நம்பணும். நம்பி முழு மனதோடு நம்ம இதை செய்யணும். நம்ம மனது நினச்சா அது கண்டிப்பாக சாத்தியமாகும். அதனால் நம்ம முழு மனதோடு நம்பி கண்டிப்பாக இதில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் ஒரு 5 பேருக்கு உங்கள் கையால் நீர்மோர் தானம் கொடுங்க. ரொம்ப வீதியில் தாகத்திற்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தானத்தை நீங்கள் செய்யணும். நம்பிக்கை உள்ளவங்க இதை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில விஷயம் வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு குளிக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுருப்போம். கூடுமான வரைக்கும் தலைக்கு குளிச்சுட்டு தலையிலிருந்து முடி வீடு முழுவதும் உதிராமல் பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் முடி சிதறி கிடப்பது வீட்டிற்கு ஒரு தரித்திரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தலையை நல்லா துவட்டிட்டு முடியோட நுனியில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வாரத்தில் மற்ற நாட்கள் கூட நீங்கள் குளிக்காமல் சமையல் அறைக்கு போகலாம், சமையலை செய்யலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது குளிச்சுட்டு அக்னி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும்.
வேறு வழியே இல்லை. எங்கள் வீட்டில் காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு நேரம்லாம் கிடையாது. 6 மணிக்கு நாங்கள் சமையலை தொடங்கணும். நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க கங்கா ஸ்நானம் பண்ணிக்கோங்க. பல் துளைக்கி முகம் கழுவிட்டு கையில் கொஞ்சோண்டு தண்ணீர் எடுத்து கங்காதேவியை மனசார நினச்சிட்டு தலையில் அந்த தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் அறைக்குள்ளே போங்க. அடுத்தது, புது துணியில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி துவைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. புது துணியை நம்ம போட்டுக்கலாம், ஆனால் அந்த துணியை தண்ணீரில் போட்டு துவைக்கக்கூடாது. புது துணி துவைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த நாள் வேணாலும் துவைச்சிக்கோங்க, ஆனால் வெள்ளிக்கிழமை புது துணியை துவைக்காதீங்க. அடுத்தது, வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, மற்ற எந்த தினமாக இருந்தாலும் நம்முடைய வீட்டை கூட்டி சுத்தம் செய்வோம். வீடு கூட்டும்போது இடையில ஏதாவது ஒரு அவசரமாக ஏதோ ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா உடனே கையில் இருக்கக்கூடிய துடைப்பத்தை அந்த இடத்துல போட்டுட்டு குப்பையை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. வீட்டை கூட்டிகிட்டு வந்த குப்பையை ஒரு முறத்தில் அள்ளிட்டு துடைப்பத்தை ஓரமாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. கூட்டும் வேலையை குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று பாதியில் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான். கூட்டிக்கிட்டே இருப்போம், பாதியிலே விட்டுட்டு சமையல் வேலையை போய் பார்ப்போம். நான் வெளியிலேருந்து யாராவது நம்மளை கூப்பிடுவாங்க, துடைப்பத்தை அப்படியே போட்டுட்டு வெளில போய் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த பேச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட நீடிக்கலாம். இப்படி செய்யவே கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கையில் துடைப்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு முழுவதும் கூட்டிட்டு குப்பையை அள்ளி குப்பை கூடையில் கொட்டிட்டு தான் நம்ம மறுவேலை செய்யணும். அதுக்கப்புறம் உப்பை நம்ம கைகளால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து உப்பு வெளியில் போகக்கூடாது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கிட்டோம், நம்ம தர்ம சங்கடமான ஒரு நிலை, யாரோ உப்பு கேட்டுட்டு வந்துட்டாங்க, நம்மளால் கொடுக்க முடியலன்னு சொல்லவும் முடியாது. அப்போ என்ன செய்யறது? உப்பை உங்களை விட்டு ஒரு 2 அடி தூரம் தள்ளி கீழே வச்சுடுங்க. அவங்கள எடுத்துக்க சொல்லுங்கள். உப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு பொருள், ஒரு வெல்லம் இல்லை அரிசி பருப்பு, இப்படி ஏதோ ஒரு பொருளை ஒரு கைப்பிடி அளவுக்கு வாங்கிட்டு அதுக்கு பதில் நீங்கள் உப்பு கொடுங்க. கூடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டிலேருந்து உப்பை வெளியில் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, இலையில் உப்பு வைக்கும்போது கூட சாப்பாட்டின் மேலே படும்படி வைக்கக்கூடாது. இலையின் ஒரு ஓரத்தில் ஈரம் இல்லாத இடத்துல தான் உப்பு வைக்கணும். உப்பு சாதம்னா கரண்டியால் தாங்க பரிமாறணும். நம்ம கையால் சாதம் பரிமாறுறதோ உப்பு பரிமாறுறதோ கூடவே கூடாது. அதுவே ரொம்ப பெரிய தப்பு. கூடுமான வரைக்கும் கரண்டிலேயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உணவு அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். எல்லா வகையான உணவுகளும் ஒவ்வொரு விதத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. சரியான உணவு முறை இல்லை அப்படின்னாக்கா ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஆயுள் குறையும். வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே சாம்பார் உருளைக்கிழங்கு செய்கிறது உண்டு. சாம்பார் இல்லாத வீடுகளை வெள்ளிக்கிழமை நிச்சயம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு பருப்பு போட்டு செய்யப்படக்கூடிய ஒரு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். துவரம்பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு. துவரம்பருப்பால் செய்யப்படக்கூடிய பொருட்களில் லட்சுமி வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த நாள்லேருந்து துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாமல் பல வகையான காய்கறிகள் சேர்த்து செய்யப்படக்கூடிய இந்த சாம்பார் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். பல காய்களை போட்டு வைக்கக்கூடிய அந்த சாம்பாரை நம்ம எச்சில் படாமல் அதில் நெய் சேர்த்து பூஜை அறையில் நைவேத்தியம் படைச்சிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சகல விதமான பாவங்களும் நீங்கி நமக்கு செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் கட்டாய கசப்பான பொருட்களை சமைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியும் இருக்குது. கசப்பு மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியது. அந்த நாளில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்கக்கூடாதுங்கிறதுனால பாகற்காய் இந்த மாதிரி கசப்பான பொருட்களை அந்த நாளில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரை வெள்ளிக்கிழமையில் சமைக்கப்படக்கூடாத ஒரு கீரை. இந்த அகத்திக்கீரை அமாவாசையில் நம்ம பசுவிற்கு தானம் கொடுப்போம். இது பித்ருதோஷம் நீங்கி நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதங்கிறது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். எப்போதுமே கசப்பான பொருட்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நச்சு பொருட்களை நம்ம உடல்லேருந்து வெளியேற்றி நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கசப்பான பொருட்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கசப்பான பொருட்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்ற நாட்களில் நம்ம எவ்வளோ வேணாலும் கசப்பு சேர்த்துக்கலாம். அது நமக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது தான். வெள்ளிக்கிழமையில் மட்டும் பயிர் வகைகள் போட்டு காரக்குழம்பு செய்கிறது, கசப்பான உணவுப் பொருட்களை சமைக்கிறது, அகத்திக்கீரையை நம்ம உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது போன்ற விஷயங்களை பின்பற்றுவதனால நமக்கு நல்லது நடக்குது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம பின்பற்றலாம், தவறே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.